எல்லோருக்கும் வணக்கம். சுஜாதா விருது வழங்குகிற விழாவில் நான் கலந்து கொள்வதற்கு காரணமாக இருந்த அருமை நண்பர் மனுஷபுத்திரனுக்கும், இந்த விழாவில் விருது பெற்ற அத்தனை படைப்பாளிகளுக்கும், இதற்கு முன்பு இந்த விருது குறித்தும் விருதில் தேர்வு பெற்றவர்களுக்கான வாழ்த்தையும் சொல்லி அமர்ந்திருக்கக்கூடிய மூத்த ஆளுமைகள் அனைவருக்கும், இந்த உரையை கேட்பதற்காக வந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய முதல் வணக்கம். கிட்டத்தட்ட 8:45 மணி ஆயிடுச்சு. இப்போது ஒரு உரையாற்றுவதுங்கிறது எனக்கும் சரியானதில்லை, உங்களுக்கும் சரியானதாக நான் தோணலை. ஏன்னா ஒரு உரையை நிகழ்த்துவதற்கு கிட்டத்தட்ட நான் ஒரு 10 நாட்கள் இதுக்கு தயாரிச்சிருக்கிறேன். ஏன்னா அவர் படித்த புத்தகங்களை தேர்வு செய்துங்கிறது பின்னாடி அவர் போட்டிருக்கிற பிப்ளியோகிராஃபிலேருந்து எழுதுறது அல்ல. அவரை படித்து, அவர் குறிப்பிட்டிருக்க புத்தகங்களை படித்து, அந்த புத்தகங்களை ஒரு அகரவரிசை பட்டியல் தயாரித்து, அப்புறம் அதில் தமிழில் தயாரித்து, ஆங்கிலத்தில் தயாரித்து, அதுக்கப்புறம் அந்த புத்தகங்களில் எதையெல்லாம் பற்றி பேசலாம்ங்கிற ஒரு பரிந்துரை பட்டியலை தயார் செய்வதற்கு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 10 நாட்கள் ஆனது. அச்சிலேயே அது ஒரு 4 பக்கங்கள் அந்த புத்தக பட்டியல் மட்டுமே வருது. அதை படிக்கிறதுக்கு தான் நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் என்னுடைய மனதில் ஒரு எண்ணத்தோடு ஒரு அவகாசம் கிடைத்தால் குறைந்தபட்சம் ஒரு எழுத்தாளர் அவர் வாழ்நாளில் படித்த புத்தகங்களை பற்றி 1 மணி நேரமாவது நாம் அவரை பற்றி பேசணும். அப்போதுதான் குறுக்கு வெட்டாக அவர் என்ன படித்திருக்கிறார், எந்த மாதிரியான விஷயங்களிலெல்லாம் அக்கறை கொண்டு இருந்தார்னு சொல்ல முடியும். 10 நிமிடங்களில் அல்லது 15 நிமிடங்களில் அதை பேசுவதுங்கிறது என்னுடைய உழைப்பிற்கும் அவருக்கும் அளிக்கப்படக்கூடிய அநீதின்னு நினைக்கிறேன். அதனால் நான் அந்த உரையை ஆற்ற விரும்பலை, மன்னிச்சுக்கோங்க. மாறாக நான் ஒன்று செய்யலான்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, அந்த ஏமாற்றத்தை தவிர்க்கும் விதமாக இந்திரன் அவர்கள் கேட்ட அந்த கேள்விக்கு பதில் சொல்லலான்னு நினைக்கிறேன். ஒரு எழுத்தாளர் படித்த புத்தகங்களை எப்படி நான் தெரிஞ்சுக்கிறேன், அல்லது எப்படி அந்த எழுத்தாளருடைய பட்டியலை தயாரிக்கிறேங்கிறத தெரிந்தால் பின்னாடி அது எல்லா எழுத்தாளர்களுக்குமே உதவியாக இருக்குங்கிறதுக்காக அந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏன் அப்படின்னா, நான் சுஜாதா அவர்களை என்னுடைய கல்லூரி பருவத்தில் நாட்கள்லேருந்து படிச்சுட்டே வரேன். அந்த நாட்களிலிருந்து அவர் சொல்லுகிற புத்தகங்களை அல்லது அவருடைய கட்டுரைகளில் இடம்பெறுகிற புத்தகங்களை தேடி வாங்குகிற பழக்கமும் எனக்கு உண்டு. நான் படிக்கவும் செய்வேன். என்னுடைய நண்பர்கள் சில அவருடைய தீவிர வாசகர்களாக இருந்தபோது அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, சுஜாதா குறிப்பிட்டிருக்கிறார் என்பதற்காகவே அந்த புத்தகங்களை எங்கே இருந்தாலும் வாங்கி அதை பற்றி படிப்பாங்க. சுஜாதா அவர்கள் ஒரு தீவிரமான படிப்பாளி. நான் அவர் புத்தக கடையில் அவர் புத்தகம் வாங்குகிற தருணங்களில் அவரோடு இருந்து புத்தகங்கள் வாங்குவதை பார்த்துருக்கிறேன். பார்சன் காம்ப்ளெக்ஸ் மேலே தான் அவருடைய அலுவலகம் இயங்கிய போது கீழே தான் லேண்ட்மார்க் இருந்தது. அன்றாடம் நான் லேண்ட்மார்க்குக்கு போய் ஏதாவது புத்தகம் வாங்காவிட்டாலும் கூட என்ன வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட பார்ப்பேன். பல நாட்கள் அவர் மதிய நேரங்களில் அங்கே புத்தகங்களை தேர்வு செய்து வாங்குவார். அவரோட அந்த கூடையை எடுத்துகிட்டு கூட போகிறதுல எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். என்ன அப்படின்னா, என்ன புத்தகங்களை எப்படி தேர்வு செய்கிறார், அது ஒரு உண்மையில் ஒரு சூட்சுமம். என்னென்னா, ஒரு எழுத்தாளரோ அல்லது ஒரு கவிஞரோ அவருக்கு விருப்பமான ஒரு புத்தகத்தை தேர்வு செய்வது எப்படின்னு சொல்லித்தர மாட்டார். ஆனால் நாம் கூட இருந்தால் கவனிக்கலாம், எதை விடுகிறார், எதை வாங்குகிறார், அதற்காக வாங்குகிறார்னு. சுஜாதா போன்றவர்களிடம் ஒரு அருமையான தன்மை இருந்தது. அவர் ஒவ்வொரு புத்தகத்தையும் தேர்வு செய்து முடித்த பின்னாடி என்னை பார்த்து சிரிச்சுட்டே சொல்வார், இது எதுக்காக வாங்குகிறேன், இவர் யார். பலதரப்பட்ட புத்தகங்களை வாங்கக்கூடியவர் அவர். குறிப்பாக தமிழ் மொழியினுடைய பழந்தமிழ் இலக்கியங்களை வாங்குகிறாரு, இலக்கண புத்தகங்களை வாங்குகிறாரு, நாட்டார் கலைகள் சார்ந்த புத்தகங்களை வாங்கியிருக்கிறாரு, வெகுஜன விருப்பத்துக்குரிய கார்ட்டூன்லேருந்து ஆரம்பித்து இசை தொடர்பான புத்தகங்கள், ஆய்வுகள், அறிவியல் அவரோட துறை சார்ந்த மற்றும் இயற்பியல் சார்ந்த, அதுலேயும் குறிப்பாக குவாண்டம் ஃபிசிக்ஸ் சார்ந்த முக்கியமான புத்தகங்களை அவர் தேடி வாங்கியிருக்கிறார். நிறைய படித்திருக்கிறார். நிறைய அந்த படித்த புத்தகங்களை அவருடைய சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் எழுதியிருக்கிறார். நான் இந்த பட்டியலை எடுக்கும் போது எனக்கு தோணியது என்ன அப்படின்னா, அவருடைய வீட்டில் போய் அவர் என்ன நூல்களெல்லாம் வைத்திருக்கிறார் என்று பார்த்து பட்டியலிடுவது என்பது அது ஒரு பணி, அது ஆய்வாளர்கள் செய்ய வேண்டிய பணி. எனக்கு அந்த பணியின் விருப்பம் அல்ல. மாறாக அந்த எழுத்தாளர் எதையெல்லாம் சொல்லி இருக்கிறார், தான் படித்ததாக முன்வைத்திருக்கிறார். அந்த முன்வைத்த பட்டியலில் எதெல்லாம் அவரால் தான் முதலாக முன்வைக்கப்பட்டது, அப்படி ஒரு பட்டியல். அதாவது மொத்தம் நான் அவரோட ஒரு 100 பட்டியலை தயாரித்த பிறகு என்ன செய்தேன்னா, எதையெல்லாம் சுஜாதா மட்டுமே அறிமுகப்படுத்தி இருக்கிறார் அதை எடுத்துக்கலாம். அது பேசுவதுக்கு கொஞ்சம் இன்னும் எளிதானது. நிறைய புத்தகங்களை மலரும் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள், நானே அறிமுகப்படுத்தியிருக்கேன், மூத்த படைப்பாளிகள் பண்ணியிருக்காங்க. சுஜாதா மட்டுமே அறிமுகப்படுத்திய எழுத்தாளர்களுடைய பட்டியலை பேசணும் அப்படின்னு பார்த்தேன். அது மட்டும்தான் அந்த பட்டியலில் எடுத்துகிட்டு வந்தேன். அதுவே 125 புத்தகங்களுடைய பட்டியல். அந்த 125 எழுத்தாளர்கள், அந்த புத்தகங்கள், அவங்க வேறு துறை சார்ந்தவர்கள், அவர்களை எல்லாரையும் அவர் மட்டும்தான் அறிமுகப்படுத்தியிருக்கார். அதற்கப்புறம் அவர் அறிமுகத்துக்கு அப்புறம் வேறு சிலர் அதை பற்றி ஒரு சில குறிப்புகள் எழுதியிருக்காங்க. சிலரை பற்றி அதுக்கப்புறம் குறிப்புகளை இதுவரைக்கும் யாரும் எழுதின மாதிரி எனக்கு தெரியலை.
இப்போ நம்ம வந்து அந்த பட்டியலை வந்து நான் உங்களுக்கு கொடுப்பதனால என்ன பயன் இருக்கும்னு எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா அவையெல்லாம் பெயர்கள், அந்த பெயர்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாமே தவிர இந்த பெயர்களுக்கு பின்னால் ஒரு வரலாறு இருக்குது. இப்போ ஒரு ஐசக் அசிமோவ் பிடிக்கும் அப்படின்னா ஐசக் அசிமோவை சுஜாதா அவர்கள் படித்தார்கள் என்பது அல்ல பிரச்சனை. அவர் எதற்காக அதை படித்தார், அதை எப்படி தன்னுடைய படைப்புகளில் வலியுறுத்துகிறார், எதற்காக அசிமோவை சொல்கிறார். அசிமோவ் போன்ற ஒரு எழுத்தாளர் வந்து 500-600 புத்தகங்களுக்கு மேலே எழுதின ஒருவர். 600 புத்தகங்களை எழுதியிருக்கிற ஒருத்தர் வந்து அவருடைய எந்த புத்தகங்களை எல்லாம் இவர் படித்திருக்கிறாருங்கிற பட்டியலை சொல்லும் போது எழுதினதும் அதிகம், படித்ததும் அதிகம், அந்த படித்ததில் இவர் குறிப்பிடக்கூடியதையும் அதிகம். குறிப்பாக அறிவியல் புனைகதைகள் எழுதுவதில் சுஜாதா முன்னோடியாக இருந்தார் என்பதால் ரோபோவை பற்றி அசிமோவ் எழுதின அந்த புத்தகங்களில் ரோபோங்கிற ஒரு புத்தகத்தை ரொம்ப சிலாய்ச்சி சொல்கிறார். அந்த ஒரு புத்தகத்தை மட்டும் நம்ம பேசினாலுமே அவ்வளோ கால அவகாசம் ஆகும். ஏன் அப்படின்னா அதுதான் முதல்ல இந்த ரோபோ கதைகளுக்கான ஒரு முன்னோடி. தமிழ்லேயே கூட நம்ம சுஜாதா அவர்களுடைய இந்த மற்ற பங்களிப்புக்கு விட கொஞ்சம் கூடுதலாகவே அவர் வந்து அறிவியல் புனைகதைகளுக்கு செய்திருக்கிறார்னு சொல்லலாம். அதிலும் குறிப்பாக இந்த ரோபோவை வந்து கதாபாத்திரமாக மாற்றி அந்த சிந்திக்கிற மனிதனை போல செயல்படுகிற மனித அறிவை வந்து உள்வாங்கிக் கொள்கிற ரோபோக்கள் வருது இல்லையா, அதெல்லாம் ஐசக் அசிமோவ் தான் முன்னோடியாக இருந்திருக்கிறார். அவரே சொல்கிறார், அசிமோவ் ஒரு துவக்கம்தான், அந்த துவக்கத்திலிருந்து நான் என்னெல்லாம் அடைஞ்சிருக்கிறேன் அப்படின்னு. உண்மையில் ஒரு எழுத்தாளர் அப்படியெல்லாம் புத்தகங்கள் படிக்காவிட்டால் அல்லது இந்த புத்தகங்களை பற்றியெல்லாம் எழுதாவிட்டால் அவர் குறைபாடு உள்ளவரா என்றால் இல்லை. இது சும்மா ஒரு அந்த எழுத்தாளரை புரிந்து கொள்வதற்காக இன்னும் மேலதிகமாக அவருடைய விருப்பங்களையும் அவர் எதையெல்லாம் கற்று எப்படியெல்லாம் உருவானார் என்பதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த ஆய்வுகளை தவிர நான் இதெல்லாம் எழுதலையா இப்போ என்னை நீங்கள் எழுத்தாளராக அங்கீகரிக்க மாட்டீர்களா என்றால் அப்படி இல்லை. எழுத்தை செய்வதோடு தான் படித்த விஷயங்களை பகிர்ந்து கொண்ட எழுத்தாளர்களில் நான் மிக முக்கியமாக கருதுகிற சிலரில் முக்கியமானவர் சுஜாதா. இன்னொருவர் அசோகமித்திரன். நான் அசோகமித்திரன் பரிந்துரை செய்த புத்தகங்களில் பெரும்பான்மையானவற்றை வாங்கி வாசித்து விடுவேன். தமிழில் எனக்கு தெரிந்த அளவுக்கு கானாசு, அதற்கப்புறம் அசோகமித்திரன் அவர்கள் அதிக அளவுக்கு புத்தகங்களை பரிந்துரை செய்திருக்கிறார். அந்த புத்தகங்களில் பெரும்பாலும் 90 விழுக்காடு புத்தகங்கள் மிகச்சிறந்த புத்தகங்கள். அதில் ஒரு முறை கூட அவருடைய தேர்வில் எனக்கு விருப்பம் இல்லை, இப்படி ஒரு புத்தகத்தை அவர் சொல்லிட்டாரேன்னு நான் நினைத்ததே கிடையாது. சுஜாதா அவர்களுடைய பரிந்துரையில் 2 விதமான புத்தகங்கள் இருக்கிறது. ஒன்று பொது வாசகர்களுக்கான புத்தகங்கள். பொது வாசகர்களுக்கான புத்தகங்கள் என்றால் அந்த புத்தகங்கள் லட்சக்கணக்கான பிரதிகள் வித்திருக்கு. அந்த புத்தகங்களே அவர் வந்து தமிழில் வாசிக்க தெரிகிற, இன்னும் சொல்லப்போனால் தமிழ் வெகுஜன வாசகர்களுக்கு அந்த புத்தகங்களை அறிமுகப்படுத்துகிறார். அப்படி தான் பில் பிரைசன்லேருந்து நிறைய புத்தகங்களை அவர் சொல்லியிருக்கிறார்னு வச்சுக்கலாம். இன்னும் சில புத்தகங்கள் இருக்குது. அந்த புத்தகங்கள் அந்த வடிவத்தை அல்லது அவர்கள் கையாண்ட கருத்தை எடுத்துக்கொண்டு அது போன்ற விஷயங்களை தமிழில் எழுதலாமே என்பதற்காக அவர் வாசித்து அவருக்கு பிடித்தமான இப்போ ஹிஸ்ட்ரி ஆஃப் காட் அப்படிங்கிற புத்தகத்தை அவர் ஒரு பரிந்துரை பட்டியலில் சொல்கிறார். அது போன்ற ஒரு புத்தகத்தையே பின்னாளில் அவரே எழுதுகிறார். கடவுள் என்ற ஒரு புத்தகத்தை எழுதுகிறார், கடவுளுடைய வரலாறை. அப்போ நமக்கு தெரிகிறது ஒரு புத்தகம் அவரை ஒரு புத்தகம் எழுத தூண்டி இருக்கிறது. ஒரு ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட அந்த புத்தகம் வந்து கிறிஸ்துவ சமயத்தினுடைய வரலாறை சொல்லுகிறது என்றால் இந்தியாவில் சமயங்களுடைய வரலாறை நாம் சொல்லலாமே. அதை விட சுவாரஸ்யமாக அந்த கரண் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய புத்தகத்தை விட சுவாரஸ்யமாக சுஜாதாவினுடைய புத்தகத்தில் கடவுள்னா என்ன, அதனுடைய தோற்றம் என்ன, அந்த தோற்றத்திற்கு பின்பு இருக்கக்கூடிய வரலாறு, நம்பிக்கைகள், அது சார்ந்த வளர்ச்சி எல்லாவற்றையுமே அவர் சொல்லிட்டு போகிறார். அப்போ இப்படி அவரை பாதித்த அல்லது இப்போ பிராட்பரியை அவர் குறிப்பிடுகிறார் அவருடைய முக்கியமான புத்தகமாக. அந்த வாசித்த அதிலிருந்து உருவான புத்தகங்களிலிருந்து எதை சொல்கிறது எதை விடுவதுங்கிறது இப்போது கால நெருக்கடியின் காரணமாக சிரமமாக தான் இருக்குது. சந்தர்ப்பம் கிடைத்தால் நான் அதை வேறு இன்னொரு அமர்வில் பேசுகிறேன். நான் படிக்கும்போது இப்படி ஒரு குறிப்பு வைத்துக்கொண்டு நான் அந்த புத்தகங்களுடைய பெயர்களை படிக்க ஆரம்பித்தேன். கடந்த 10 நாட்களாக சுஜாதா அவர்களுடைய ஒரு நாளைக்கு 3 புத்தகங்கள் வீதம் ஒரு 30 புத்தகங்களை இந்த 10 நாளில் படித்தேன். இந்த 30 புத்தகங்களையும் படிக்கும்போது நான் என்னுடைய நீண்ட நாளத்துக்கு அப்புறம் வந்து ஒரு கல்லூரியில் படிக்கிற நாட்களுக்கு அப்புறம் இப்போ தான் முதல்ல ஒரு இண்டெக்ஸ் கார்டு வச்சு அந்த கார்டை வந்து பயன்படுத்தி பென்சில் வச்சு அதில் இண்டெக்ஸ் கார்டில் ஒவ்வொரு புத்தகத்தோட பேரை எழுதி அப்புறம் அந்த புத்தகத்தை இணையத்தில் தேடி அந்த புத்தகம் அவர் வாங்கியது எந்த எடிஷனாக இருக்கும், அது 78ல் இருந்த எடிஷனா 90ஸ்ல வந்த எடிஷனா, அந்த எடிஷனுக்கு யார் முன்னர் எழுதினார்கள்ங்கிற ஒரு பட்டியலை தயாரித்தேன். உண்மையில் அது என்னை நான் புதுப்பித்துக் கொள்வதற்கான ஒரு விஷயம் நான் தான் பார்க்குறேன், அவரை அல்ல. என்னை நான் அது வழியாக புதுப்பித்துக் கொள்கிறேன். அவரை வந்து என்ன படித்தாரோ அதையெல்லாம் படித்தால் என்ன ஆகும் அப்படின்னு, அல்லது அதையெல்லாம் தெரிந்து கொண்டால் என்ன ஆகும்னு நிறைய நேரங்களில் ஆச்சரியமாக இருந்தது. எப்படி இப்படி ஒரு அரிய புத்தகங்களை அரிய எழுத்தாளர்களை எங்கோ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய, அமெரிக்காவிலும் கூட அதிகம் கண்டுகொள்ளாத ஒருத்தரையெல்லாம் கண்டுபிடிச்சி எழுதியிருக்கிறாரே அப்படின்னு.
அப்புறம் அவருடைய அந்த கட்டுரை தொகுப்புகளை படிக்கும்போது குறிப்பாக கணையாளியினுடைய கடைசி பக்கங்கள், அதுக்கப்புறம் அவருடைய கற்றதும் பெற்றதும், அதுக்கப்புறம் அவருடைய தனித்தனியாக அவர் இணையத்தில் எழுதின கட்டுரைகளெல்லாம் அந்த புத்தக பரிந்துரைகளை சொல்கிறார். அவர் புத்தக கண்காட்சிக்கு போனது, அவர் புத்தகங்கள் வாங்கியது எல்லாத்தையுமே கூட குறிப்பிடுகிறார். இந்த பட்டியல்கள் எல்லாத்துலேயுமே அவர் மறக்காமல் குறிப்பிடுகிற ஒன்று, அவருக்கு புத்தகங்களை நண்பர்கள் பரிசு கொடுத்துட்டே இருந்தாங்கிறது தான். மிகச்சிறந்த புத்தகங்களே அவருக்கு நண்பர்கள் பரிசு கொடுத்திருக்கிறார்கள். அந்த நண்பர் யார், எந்த புத்தகம் பரிசு கொடுத்தார் அப்படின்னு பார்க்கும்போது மிக முக்கியமான புத்தகங்களை அவர்கள் நண்பர்கள் தேர்வு செய்து பரிசு கொடுத்துருக்கிறாங்க. அந்த புத்தகங்களை படிச்சுட்டு அந்த புத்தகத்தை பற்றி எழுதுகிறார். குறிப்பாக நியூயார்க்கர் இதழினுடைய ஒட்டுமொத்த அந்த கார்ட்டூன் தொகுப்பு ஒன்று வந்து அவருக்கு கிடைக்குது. அது வந்து ஒரு அரிய புத்தகம். நான் அந்த புத்தகத்தை பார்த்துருக்கிறேன். அதனுடைய விலையே இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு ஒரு 30,000 ரூபாய் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த புத்தகத்தினுடைய விலை. அதை வந்து அவருக்கு ஒரு பரிசாக கொடுத்திருக்கிறார்கள். இவ்வளோ ஆண்டு காலமாக நியூயார்க்கரில் வெளிவந்திருக்கக்கூடிய அந்த எல்லா கேலி சித்திரங்களும் அடங்கிய ஒரே புத்தகம் அது. அதை படிச்சுட்டு அந்த புத்தகத்தை பற்றி அவர் அறிமுகப்படுத்துகிறார். உண்மையில் ஒரு எழுத்தாளனுக்கு அல்லது வந்து எழுத்தை விரும்புகிற படைப்பினுடைய பல தளங்களில் இயங்குபவர்களுக்கு இது போன்ற வெளியில் இருக்கக்கூடிய ஒரு ஆத்மார்த்தமான நண்பர்கள் அளிக்கிற பரிசு ஒரு பெரிய போற்றப்பட வேண்டிய ஒன்று. அவருக்கு அப்படி ஒரு நல்ல நண்பர்கள் அமைந்திருக்கிறார்கள், நல்ல புத்தகங்களை அவருக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதை அவர் மறக்காமல் எழுதுகிறார். அதுபோல் அவர் தேடி படித்த புத்தகங்களில் 2 விதமாக வைத்துக்கொள்ளலாம். தமிழில் அவர் தேடி படித்த புத்தகங்களில் பழந்தமிழ் இலக்கியங்களில் தொல்காப்பியத்துக்கு எழுதப்பட்ட உரையிலிருந்து ஆரம்பித்து சிறுகதைகளில், நாவலில், கட்டுரைகள் என்று ஒரு பெரிய வரிசை இருக்குது. ஒரு 1-2 மட்டும் நான் வந்து ஒரு புள்ளிக்காக சொல்லலாம் அப்படின்னு பார்க்குறேன். குறிப்பாக அவருக்கு விருப்பமான கவிதைகளில் வந்து அவர் ஹைக்கூ அப்படிங்கக்கூடிய கவிதை வடிவத்தையும் அது சார்ந்த கவிஞர்களையும் ரொம்ப தீவிரமாக வாசித்திருக்கிறார், அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அந்த கவிஞர்களை பற்றியே எழுதியிருக்கிறார். இந்த கவிதை வடிவத்தை பற்றியே தனியாக எழுதியிருக்கிறார். அவர் வந்து நவீன கவிஞர்களில் அவருக்கு பிடித்தமான கவிஞர்களை பற்றி மட்டுமே ஒரு 100 பேருக்கு மேலாக அவர் வந்து பாராட்டியிருப்பார் நான் நினைக்கிறேன். அவர்களுடைய கவிதைகளை சொல்லி அவர்களுடைய முதல் நூல்களை குறிப்பிட்டு இந்த புத்தகத்தில் அவருடைய இந்த கவிதை மிக சிறப்பாக இருக்கிறது என்று அதை ஒரு வெகுஜன தளத்தில் கொண்டு போய் அடையாளப்படுத்தியிருக்கிறார். அந்த பட்டியலை யாராவது ஒருவேளை நீங்கள் தயாரிக்க முடிஞ்சாலே சுஜாதா அவர்களுடைய விருப்பமான கவிஞர்கள் இவர்கள்னே ஒரு புத்தக பட்டியலை தயாரிக்கலாம். அப்படி பார்த்தா அவருடைய இந்த ஜென் கவிதைகள் என்று சொல்லப்படக்கூடிய பாஷோவிலிருந்து அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு 9 முக்கிய ஜப்பானிய கவிஞர்களை பற்றி அந்த தொகுப்பில் குறிப்பிடுறார். அந்த 9 பேருடைய கவிதைகளையும் அவரே மொழியாக்கம் செய்திருக்கிறார். அந்த கவிதைகளை பற்றி எழுதுகிறார். இன்னொன்று, பழைய புறநானூறு உரையை படிச்சுட்டு புறநானூற்றுக்கு ஒரு நவீன உரை எழுதுவதற்கு அவர் முற்படுகிறார். அப்போ அதுக்கு துணை செய்கிற நூல்களை எல்லாம் அவர் படித்திருக்கிறார். ஒரு பட்டியலாக சொன்னால் இப்போ ஆக்டன் நாசனுடைய கவிதைகளே அவருக்கு பிடிக்குது. பில் பிரைசனை படித்திருக்கிறார். சில்வியா பிளாத், எரிக் வான் டானிகன், ஷெர்லி ஜாக்சன், ஹெமிங்வே, பிஜி உடவுஸ், நார்மன் மெய்லர், ஆர்கே நாராயணன், பாஷோ, ரிச்சர்ட் ஃபைன்மேன், டிபெட்டியன் புக் ஆஃப் டெட், த கம்ப்ளீட் கார்ட்டூன்ஸ் ஆஃப் நியூயார்க், ஆர்தர் கோஸ்லர், Decline and Fall of Roman Empire, History of God, E. Cummings, Erika Zong, Asimov's Fountain Series, 3 Scientists and Their God, Patenstein's Peasant State in the Middle of South India, Amartya Sen's Argumentative Indian, Dostoevsky's Brother Karamazov, A.K. Ramanujan's கட்டுரை தொகுப்புகள், Many Lives and Many Masters by Brian Elias, Kingsley Amis, Carl Sagan, Who is Afraid of Classical Music, James Durbar எழுதிய Fables of Our Time, Douglas Adams, Thomas Tisch, Dorothy Parker, Harper Lee, Nabokov, D.H. Lawrence, Paddy Chayefsky, Arthur Miller, Eugene Ionesco, Sitfield, R.L. Stevenson, Alberto Moravia. இது வந்து ஆங்கிலத்தில் அவர் படித்த பட்டியலில் ஒரு சின்ன தேர்வு செய்யப்பட்ட பகுதி. தமிழில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் 4000 திவ்ய பிரபந்தம், தொல்லியல் நோக்கில் சங்ககாலம், சுந்தராமசாமியினுடைய காகங்கள், பழமொழி அகராதி, முனைவர் சிவகாமியினுடைய சங்கத் தமிழியல், ஒலி 100, நவீன ஒலி ஏற்பதிலில் வெண்பா, தள்ளுபடி அம்மன் துணை, சிறுகதைகள், களப்பால் குமரன், ஜெமினி கேண்டியன் மணியன், புறப்பொருள் வெண்பா மாலை, நேரிசை வெண்பா இலக்கிய களஞ்சியம், தமிழ் இலக்கிய வரலாற்றின் புதிய பதிப்பு, மு. அருணாசலம், 20ஆம் நூற்றாண்டு ஈழத்தமிழ் கவிதைகள், R.S. மோகனராஜன் எழுதிய குமரி மாவட்ட பழந்தமிழ் வழக்கு, அம்மன் கிளி முருகதாஸ் எழுதிய சங்க கவிதையாக்கம், மோகன்தாஸ் காந்தி எழுதிய காந்தி வரலாறு, புள்ளி என்ற நவீன கவிதை தொகுப்பு, சித்தர் பாடல்கள், ஞானக்கூத்தனுடைய அன்று வேறு கிழமை, கோபல்ல கீராஜனாரனுடைய கோபல்ல கிராமம், ஜி நாகராஜனுடைய நாளை மற்றொரு நாளை, வானமாமலை தொகுத்த நாட்டுப்புற பாடல்கள், 500 தாலாட்டு பாடல்கள், கீதா ரகசிய திலாகர். இதுபோல் தமிழ் இலக்கியத்திலையுமே இப்படி ஒரு பெரிய பட்டியல் இருக்குது. இப்போ இந்த புத்தகங்கள் ஒவ்வொரு புத்தகத்திலையுமே அவருக்கு விருப்பமான பகுதி எது, அந்த பகுதியை எப்படி அவர் பயன்படுத்தியிருக்கிறார், அல்லது எந்த கட்டுரையில் மேற்கோள் காட்டியிருக்கிறாருங்கிறத சொல்கிறதுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு நேரம் இல்லை. இன்னொரு சந்தர்ப்பத்தில் நான் நிச்சயமாக இந்த உரையை ஒரு முழுமையான உரையாக ஆற்றுவேன் அப்படிங்கிற உறுதியை உங்களுக்கு சொல்கிறேன்.
இந்த சந்தர்ப்பத்தில் இது மாதிரியான ஒரு விஷயத்தின் வழியாக என்னை புதுப்பித்துக் கொள்வதற்கு சுஜாதா ரொம்ப ஒரு பெரிய முன்னுதாரணமாக இருந்தால், நான் ரஷ்ய இலக்கியங்களை தேடி படிக்கிற ஒருவன். எப்போதுமே நான் என்னை ஒரு ரஷ்ய இலக்கியத்தினுடைய பிரதிநிதியாகத்தான் கருதுவேன். நான் ஒரு வகையில் இந்த பட்டியலை தயாரித்ததுக்கு பின்னாடி ஒரு சுயநலம் இருக்கிறது. ரஷ்ய இலக்கியங்களை அவர் எப்படி படித்திருக்கிறார் என்று தெரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக தான். நான் விவேகர, டால்சாயை, டாஸ்டாவ்ஸ்கியை, செக்காவை, கார்கியை, அங்கே இருக்கக்கூடிய அண்ணா அக்மதேவாவை, இன்னும் சொல்லப்போனால் அங்கே இருக்கக்கூடிய சமகால படைப்புகளை எல்லாம் அவர் எப்படி பார்த்திருக்கிறார், எனக்கு பிடித்தமான ஒரு இலக்கிய உலகம் இல்லையா என்பதற்காக அவரும் இயந்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக தஸ்தாவ்ஸ்கியை பற்றி ஒரு குறிப்பை அவர் சொல்கிறாரு. தஸ்தாவ்ஸ்கியினுடைய பிரதர் கர்மசவ் நூலை வாங்குவதற்காக என்னுடைய மோதிரத்தை விற்று வாங்கினேன் அப்படின்னு ஒரு குறிப்பை எழுதுகிறார். எனக்கு அது ஒரு சின்ன தகவலாக இருந்தாலும் அந்த தகவல் எனக்கு மிகப்பெரிய ஒரு நெகிழ்ச்சியை தந்தது. ஒரு புத்தகத்தை வாங்குவதற்காக தன்னுடைய மோதிரத்தை விற்று ஒரு புத்தகம் வாங்குகிறார். ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர். அது பிரதர் கர்மசேவுக்கு செய்யப்பட்ட மரியாதை அப்படின்னு தான் நினைக்கிறேன். இன்னொன்று, அவர் படித்த நிறைய புத்தகங்கள் அமெரிக்க மற்றும் பிரிட்டிஷ் எழுத்தாளர்களால் எழுதப்பட்ட புத்தகங்கள். நான் படிக்க தொடங்கிய காலகட்டத்தில் நான் தலைகீழாக படித்து வந்தோங்கிறதுனால நான் ரஷ்ய இலக்கியங்கள் படித்து, சீன இலக்கியங்கள் படித்து, லத்தீன் அமெரிக்க இலக்கியங்கள் படித்து கடைசியாகத்தான் நான் ஆங்கில இலக்கியத்தின் பக்கம் வந்தேன். ஏன்னா நான் ஆங்கில இலக்கியத்தை பாடமாக படித்தேங்கிறதுனால என் பாடத்தில் படித்த எதையும் இன்னொரு தடவை வெளியில் படிக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதனால் நான் வெளியில் சுற்றி விட்டு திரும்பி வந்தபோது எனக்கு அவர் திரும்பி பிஜி உடவசையும், ஆர்கே நாராயணனையும், இன்னும் சொல்ல போனால் அங்கே அமெரிக்காவினுடைய அம்ப்ரோஸ் பியர்ஸையும், அமெரிக்காவினுடைய வில்லியம் ஃபாக்னர், ஹெமிங்வே இவர்களை வியந்து பாராட்டும் போது என்னுடைய சொந்த மண்ணுக்கு, அந்த ஆங்கில இலக்கியம் படித்த மண்ணுக்கு திரும்பி வந்தது போல இருந்தது. அவர்களை குறிப்பாக அவருக்கு ஒரு உரைநடை ஆசிரியராக இருந்தாலும் கூட அவரிடம் நான் ஒரு வியந்த அம்சம், அவர் அதிகம் துப்பறியும் கதைகளையோ துப்பறியும் நாவல்களையோ வாசித்தவரே அல்ல. அதில் புத்தக பட்டியலில் அப்படி ஒரு புத்தகங்களே இடம்பெறவே இல்லை. ரொம்ப வியப்பாக இருக்குது. துப்பறியும் கதைகள் எழுதுவதில் இவ்வளோ விருப்பமானவர் அது துறை சார்ந்து படித்திருக்கிறாரா? படிக்கலை. அப்போ துப்பறியும் கதைகளுக்கு எழுதுவதற்கான அந்த உந்துதலை எங்கேருந்து எடுக்கிறார் என்றால் இயற்பியலிலிருந்து தான் எடுக்கிறார். அவருடைய அறிவியல் தான் அவரை துப்பறியும் கதைகளை உருவாக்க சொல்கிறது. முழுவதும் சாத்தியங்களை தான் அவர் முன்வைக்கிறார். நாம் ஒரு கொலை நடந்து விடுகிறது என்று நினைக்கிறோம். அவர் சொல்கிறார், காலத்தின் பின்னாடி போய் பார்க்கறது, அது பேக் இன் டு டைம். ஒரு கொலையை ஆராய்ச்சி செய்வது என்பது காலத்தை பின்னோக்கி நகர்ந்து போய் பார்ப்பது. அப்புறம் ஒரு கொலையை பற்றி, ஒரு கொலையாளி எங்கே இருப்பான்ங்கிறத கண்டுபிடிக்கும் போது உடனே அவர் என்ன நினைக்கிறார்னா ப்ராபபிலிட்டியை தான் யோசிக்கிறார். சாத்தியங்கள் என்ன, அந்த சாத்தியங்களை எந்த நேர்கோட்டில் இணைக்கலாம் அல்லது கிடைக்கோட்டில் இணைக்கலாம், இந்த சாத்தியங்களுக்கு பொதுத்தன்மை ஏதாவது இருக்குமா? ஆச்சரியமாக இருக்கு. ஒருவர் அறிவியல் படித்ததன் காரணமாக, அறிவியல் குறிப்பாக இயற்பியலில் அவருக்கு இருந்த ஆர்வம் காரணமாகத்தான் அவருடைய நாவல்களில் இருக்கக்கூடிய ஒரு சாதுரியம், ஒரு புத்திசாலித்தனம், இன்னும் சொல்லப்போனால் ஒரு விருப்பு இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி கணிதமும் இயற்பியலும் தான் இருக்கிறது நண்பர்களே. துப்பறியும் நாவல்களிலிருந்து ஒரு துப்பறியும் நாவலை அவர் எழுதியவர் அல்ல. அதுபோல தான் அவருடைய சமூகம் பற்றிய நாவல்களில் முழுக்க அவருடைய வாழ்வியல் அனுபவங்கள் அவருக்கு ஒரு பெரிய துணை செய்திருக்கதா பார்க்குறேன். அது போன்ற புத்தகங்களை அவர் வாசித்திருக்கிறாரா, அதிலிருந்து அவருக்கு உந்துதல் கிடைத்திருக்குமா என்றால் அவர் வாழ்வியல் அனுபவங்களிலிருந்து தான் அதிகமான அளவுக்கு அவருடைய கதை உலகத்தை உருவாக்கியிருக்கிறார். ஸ்ரீரங்கத்தை பற்றி எழுதுகிறார். அவர் தான் வாழ்க்கையில் சந்தித்த வாழ்க்கை, மனிதர்களை, சமகால பிரச்சனைகளை, அவருக்கு நெருக்கமான விஷயங்களை எல்லாத்தையுமே அவர் படைப்பில் கொண்டு வரார். ஏதாவது ஒன்று அவருக்கு புத்தகங்களின் வழியாக உந்துதல் தந்திருக்குமா என்றால் பத்திரிகைகள் அவர் எழுதிய கட்டுரைகள் இருக்கிறது இல்லையா, அந்த கட்டுரைகளுக்கு தான் அவர் படித்த புத்தகங்கள் பெரிய அளவுக்கு உதவி இருக்குது. ஏன்னா பத்திரிகைகள் அவர் பல்வேறு துறை சார்ந்த கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். அது அறிவியலை பற்றினதாக இருக்கலாம், தேர்தலை பற்றியாக இருக்கலாம், சினிமாவாக இருக்கும், எல்லா துறை சம்பந்தமாக எழுதியிருக்கார். இந்த கட்டுரைகள் எல்லாம் அளவில் சிறிய கட்டுரைகள், 2 பக்கங்களுக்குள்ள 1.5 பக்கங்களுக்குள்ளே எழுதுகிற கட்டுரைகள், ஆனால் சுவாரஸ்யமான ஒரு கட்டுரைகளாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த கட்டுரைகளுக்கு தான் அவர் முன்மாதிரிகளை ஜேம்ஸ் தர்பாரியோ அல்லது வேறு யாரையோ முன்மாதிரிகளாக கொண்டு அந்த மாதிரியான கட்டுரைகளை எழுதுகிறார். மற்றபடி அவருடைய படைப்பாக்கத்துக்கு பெருமளவு அவருடைய ஒரு சொந்த வாழ்வும், அவருக்கு இருந்த அவருடைய அறிவு, அதுக்கப்புறம் அவர் தன் படித்து உருவாக்கி கொண்ட தமிழின் மீதான ஒரு பெரிய காதல், இதுதான் காரணமாக இருந்திருக்கு. கவிதையை நேசித்தது போலவே அவருக்கு ரொம்ப பிடித்தமான இன்னொரு துறை, அதுவும் அந்த புத்தகங்களையே கூட நான் ஒரு பட்டியலிட்டேன். அவருக்கு நகைச்சுவையை ரொம்ப பிடித்திருக்கிறது. உலகத்தினுடைய முக்கியமான நகைச்சுவைகளை எல்லா புத்தகங்களையும் வாங்கி படிச்சிருக்கார். பெஸ்ட் ஹியூமர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சிறந்த நகைச்சுவை புத்தகங்களாக அவர் தேர்வு பண்ணி படிச்சிருக்கிறார். அதனாலே என்னமோ அவருடைய கதைகளின் ஊடாக அந்த நகைச்சுவைகள் இடம்பெறுது. அந்த நகைச்சுவைகளில் சிலவற்றை அவர் வாழ்நாள் முழுக்க ஒரு ரகசியமாகவும் வச்சுருந்தார். அதை பின்னாடி அவரே வெளிப்படுத்தவும் செய்தார். இப்போ ஒரு எழுத்தாளனுக்கு அந்த எழுத்தாளனுடைய படைப்பு, அவனுடைய புத்தகங்களுக்கு ஊடாக அவன் என்ன மாதிரியான உலகத்திலிருந்து வந்தான், எதையெல்லாம் கற்றுக்கொண்டான், எதையெல்லாம் நேசித்தான், எதெல்லாம் அவனுடைய படைப்புக்கு பின்னாடி இயங்குகிறது என்பதை தெரிந்து கொண்டால்
அவரை புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கூடுதல் உதவி செய்யும். அது அவ்வளோதான். மற்றபடி இவற்றையெல்லாம் படிக்காமல் நேரடியாக நான் ஒரு நாவலை கதையை படிக்கப் போகிறேன் என்றால் தாராளமாக படியுங்கள். அதுதான் மிகச்சிறந்த வழி. ஒருவரை திரும்ப திரும்ப படித்து கொண்டே இருக்கும்போது என்ன இருக்குது அப்படின்னா, அவரை மேலதிகமாக இப்போ ஒரு ஷேக்ஸ்பியரை 300-400 ஆண்டு காலமாக திரும்ப திரும்ப ஆராய்ந்து கொண்டே இருக்கிறார்கள் இல்லையா? அப்படி படிக்கும்போது ஒவ்வொரு சொல்லுக்கு பின்னாடியும் வரலாறை அவர்கள் தேடி பார்க்கிறார்கள். அதுபோல தான் தமிழும் படிக்கப்படணும்னு விரும்புகிறவன் நான். தமிழ் படைப்பாளிகளுக்கும் அதுபோல தான் ஒரு வாய்ப்பும், இன்னும் சொல்லப்போனால் ஆய்வுகளும் நடக்க வேண்டும். வெறுமனாக அவருடைய புத்தகங்களை படித்து அதனுடைய சுருக்கத்தை சொல்லி அதை பாராட்டியோ விமர்சிப்பதோ மட்டுமல்ல, எப்படி அவர்கள் உருவாகி வந்தார்கள், எந்த எழுத்து அவர்களை உருவாக்கியது, எந்த முன்னோடிகளை அவர்கள் வேந்தார்கள், யாரையெல்லாம் அவர்கள் போற்றினார்கள், யாரையெல்லாம் அவர்கள் தன்னுடைய மானசீக குருவாக கொண்டார்கள்ங்கிறது முக்கியமானது. ஒரு எழுத்தாளன் அதை சபையில் பகிர்ந்து கொள்கிறானோ இல்லையோ, அவனுக்கான மானசீக குருக்கள் எல்லாருக்கும் இருக்காங்க. நிச்சயமாக அவர்களோட ஒரு மனதளவில் ஒரு உரையாடலை நிகழ்த்திக்கிட்டே தான் இருக்கிறான். அவர் வாழுகிற எழுத்தாளராக இருப்பார், அல்லது கடந்த கால தலைமுறையினுடைய எழுத்தாளராக இருப்பார், அல்லது எங்கோ ஒரே ஒரு கவிதையில் ஒரே ஒரு கதையின் வழியாக அவரை வாழ்நாள் முழுக்க வழிநடத்துவராக இருப்பார். அவருக்கு அப்படி நிறைய பேர் இருக்கிறார்கள். சுவாரஸ்யமான இன்னொரு சந்தர்ப்பமாக இருந்தால் என்னால் அதை சுட்டி காட்டவே முடியும். எந்தெந்த கதைகளுக்கு எங்கெங்கிருந்தெல்லாம் அவர் தன்னுடைய குருவுக்கு நன்றி செய்திருக்கிறார். அந்த சந்தர்ப்பம் நிச்சயம் அமையும். ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் அதை பற்றி பேசுவோம். நேரம் கருதி இதோடு என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி.